இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் சினிமால எத்தனையோ நடிகர்கள் வந்து போனாலும் அவங்கள ஒரு சிலர் மட்டுமே மக்கள் மனசுல இடம் பிடிச்சிடுறாங்க. அப்படிப்பட்டவர்கள்ல ஒருத்தர் தான் நடிகர் குணால். மாடலிங்ல ஒரு சில விளம்பரத்துல நடிச்ச இவருக்கு ஹிந்தி படத்துல நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருந்தது. தொடர்ந்து தமிழ்ல 1999 ஆண்டு வெளியான காதலர் தினம் திரைப்படம் மூலமா ஹீரோவா அறிமுகமானாரு. தன்னுடைய முதல் படத்திலேயே ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற இவருக்கு தொடர்ந்து பட வாய்ப்புகள் கிடைச்சிருந்தது. இந்த திரைப்படத்தை தொடர்ந்து பார்வை ஒன்று போதுமே, புன்னகை தேசம், வருஷமெல்லாம் வசந்தம், பேசாத கண்ணும் பேசுமே, எங்கே என் கவிதை மற்றும் உணர்வுகள்னு அடுத்தடுத்து பல தமிழ் படங்கள்ல நடிச்சிருந்தாரு. ஒரு கட்டத்துல தமிழ்ல இவருக்கு வாய்ப்புகள் கிடைக்காத நிலையில திரும்பவும் மும்பைக்கு போயிட்டு ஹீரோவா வாய்ப்பு தேடினாரு. ஆனா அதுவும் நடக்காம போக உதவி எடிட்டராகவும் ரியல் எஸ்டேட் தொழில ஈடுபட்டு வந்தாரு. இவருக்கு அனுராதா அப்படின்ற மனைவியும் 2 குழந்தைகளும் இருந்த நிலையில கருத்து வேறுபாடு காரணமா அனுராதாவை விட்டு பிரிஞ்சு குணால் தனிமையில வாழ்ந்துட்டு வந்தாரு. இப்படியான நிலையில கடந்த 2008 ஆண்டு பிப்ரவரி மாதம் மும்பையில இருக்கிற அடுக்குமாடி குடியிருப்புல குணால் தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. இவரு இந்த துயர முடிவை எடுக்கும் பொழுது அவரோட காதலியான நவீனா அதே அறையில இருந்ததுனால இத கொலை வழக்கா விசாரிக்கணும் அப்படின்னு குணாலோட தந்தை வழக்கு பதிவு செஞ்சிருந்தாரு. ஆனா குணால் இறந்த நேரத்துல தான் குளியல் அறையில குளிச்சிட்டு இருந்ததாகவும் அந்த நேரத்துல குணால் தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டதாகவும் நவீனா வாக்குமூலம் அளிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த வழக்கம் முடிவுக்கு வந்திருந்தது. நடிகை நவீனா ஹிந்தி படம் ஒன்ன தயாரிக்க இருந்ததாகவும் அதுல குணால ஹீரோவா நடிக்க இருந்ததுனால 2 பேரும் அடிக்கடி சந்திச்சிருக்காங்க. இதனால ஏற்பட்ட பிரச்சனை காரணமா தான் குணால் மனைவி அனுராதா பிரிஞ்சு சென்றுட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம சிம்ரனோட தங்கையான மோனல் குணால காதலிச்சிட்டு வந்ததா சொல்லப்படுற நிலையில 2 பேருக்குள்ளேயும் ஏற்பட்ட பிரச்சனைனால மோனல் தற்கொலை செஞ்சு கொண்டதா சொல்லப்படுது. பல ஆண்டுகள் கழிச்சு மோனல் எடுத்த அதே தவறான முடிவை குணாலும் எடுத்து தன்னுடைய உயிரை மாற்றிக்கிட்டாரு. இதுவரைக்கும் இவங்களுடைய மரணத்திற்கான காரணம் தெரியாம மர்மமாக தான் இருக்கு. சரி, இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.